வணக்கம். நான் மது சமையல் மதுவோட அம்மா தேன்மொழி பேசுகிறேன். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு வெங்காய வடகம் எப்படி பண்ணலான்ட்டு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு முதல்ல பார்த்துக்கலாம். நான் மாவு பச்சரிசி இந்த டம்ளரில் 4 கப் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் எடுத்திருக்கேன். இதுக்கு 1 டம்ளர் ஜவ்வரிசி. இது நான் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இந்த ரெண்டையும் கலந்து மெஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணும். அரைச்சதுக்கப்புறம் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். அரிசியையும் ஜவ்வரிசியையும் ஒரு தடவை தண்ணியில் அலசிட்டு காய வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் செய்யும்போது நம்ம சுத்தமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுவே கடையிலன்னா அவங்க அலசி போடுவாங்களாம் என்னன்ட்டு நமக்கு தெரியாது. நம்ம வீட்டில் செஞ்சால் சுத்தமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதை நல்லா காஞ்சதுக்கப்புறம் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைக்கணும். பாருங்கள், அரிசியும் ஜவ்வரிசியும் நைஸாக ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவு 1 கப்பு அளவு மாவு எடுக்க போகிறேன். மாவு 1 கப் எடுத்தாச்சு. இதில் நான் 1/2 கப்பு வெங்காயம் உரிச்சு, சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் டேஸ்ட் கொடுக்கும். இது எந்த கப் எடுக்கிறோமோ அதில் 1/2 கப்பு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 மூடி எலுமிச்சம்பழம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். எந்த ரெண்டுமே நல்லாயிருக்கும். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் கருவேப்பிலையை இதில் போட்டு நறுக்கிக்க போகிறேன். மிக்சியில் கூட ஒரு சுற்றிக்கலாம். நல்லா நறுக்கியாச்சு. நான் சீரகமும் சோம்பும் சொல்ல மறந்துட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன். சோம்பு வெங்காயம் சேர்க்கறதுனால டேஸ்ட் நல்லா இருக்கும் போட்டிங்கன்னா. அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதை நம்ம எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் 3 கப் தண்ணி ஊற்றுங்க. 3 கப்பு நான் இந்த கப்பில் மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 1 2 3 நல்லா கொதிக்கட்டும். வெங்காய வடகம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது செய்யுங்க. நல்லா வெயிலில் காயணும். ஏன்னா வெங்காயம் போடுறதுனால நம்ம வெயிலில் நல்லா காயணும். நல்லா கொதிக்குது. நான் இதில் இருந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா எனக்கு அரிசி புது அரிசியா பழைய அரிசியான்னு எனக்கு தெரியல. பழைய அரிசின்னா 3 கப்பு ஊற்றலாம், புது அரிசினா 2.5 கப்பு. இப்போ நம்ம தேவைப்பட்டால் வேணா அந்த 1/2 கப்பை சேர்த்துக்கலாம். இதிலேருந்து 1/2 கப்பு தண்ணி எடுத்து வைக்க போகிறேன். அரிசியை உப்பு சேர்த்துக்கங்க, பெருங்காயத்தூளும் போட்டுக்கங்க. நமக்கு இடியாப்ப பதத்துக்கு வரணும். கழிச்சு நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். சீரகம், சோம்பு, வெங்காயம் நல்லா கிளறுங்க. நிமிஷம் கிளறி இருக்கேன். நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு. நான் அந்த 1/2 கப்பு தண்ணியை ஊற்றலை. 1 கப்புக்கு 2.5 கப்பு தான் தண்ணி. அதுவே நல்லா பக்குவமாக இருக்குது. இப்போது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். முன்னாடியே பிழிஞ்சு ஊற்றினா கசப்பு தன்மை வந்துடும். நல்லா கிளறி இருக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிளறியாச்சு. இதுக்கு பதம் பாருங்கள், ஒட்டக்கூடாது. நல்லா இப்படி உருட்டுற பதத்துக்கு வரணும். உருண்டையாக நம்ம கிள்ளி வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இப்படி தொட்டால் ஒட்டக்கூடாது. இது கரெக்டு பக்குவம். இறக்கி வச்சிட்டேன். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அந்த சூட்லேயே கொஞ்சம் வேகும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் பாருங்கள். நல்லா இது கொஞ்சம் காஞ்சிருச்சு. உங்களுக்கு எப்படி
வைக்கணுன்ட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கோங்க. நினச்சிட்டு கையில் எடுத்துக்கோங்க. இது மாதிரி சின்ன சின்னதாக இப்படி போடணும். கொஞ்சம் சின்னதாக போட்டால் தான் காயறதுக்கு சீக்கிரம் காயும். பெருசாக போட்டிங்கன்னா உள்ளெல்லாம் காயறதுக்கு லேட் ஆகும். இதை நான் முறுக்கு பிழியறதுல எப்படி வருதுன்ட்டு செஞ்சு காமிக்கிறேன். ஏன்னா நான் வெங்காயம் ரொம்ப பொடிசாக தான் நறுக்கியிருக்கேன். அந்த ஹோல்ஸில் விழுவுன்னு நினைக்கிறேன். கொழுக்கட்டை பதம் இப்படி இருந்தால் தான் நமக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா வருது. நீங்கள் முறுக்கு பிழியறதுல கூட செஞ்சுக்கலாம். வெங்காயம் பொடிசாக நறுக்கணும். பெருசாக இருந்தால் உள்ள இறங்காது. நான் இதெல்லாம் போட்டுட்டு மேலே எல்லாம் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, எல்லாம் போட்டேன். நல்லா வெயில் அடிக்குது. கொஞ்சம் அதில் கொஞ்சம் பாதி எடுத்து கிள்ளு வடகம் மாதிரி செஞ்சுட்டேன். மிச்சத்தை முறுக்கு மாதிரி விழிஞ்சிட்டேன். இது ஒரு நாள் வெயிலில் காயட்டும். பாருங்க, ஒரு நாள் வெயிலில் காஞ்சது எப்படி இருக்குன்ட்டு. நல்லாவே காஞ்சிருச்சு. நான் இந்த தட்டில் ஊற்றுனதை நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். இந்த துணியில் எடுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி தண்ணியை தெளிச்சுக்கோங்க. ஒரு 2 செகண்ட் இருந்தால் போதும். சிலது 1 செகண்ட்லேயே கூட ஊறி வந்துடும். பாருங்க, அழகாக வருது. அழகாக வருது. நான் அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு பார்க்கலாம். துணியிலிருந்து எடுத்தாச்சு. தண்ணி தெளித்து எடுத்ததுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது. இது பழையபடி நம்ம வெயிலில் காய வைக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக காய வைக்கலாம். நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காஞ்சிருச்சு. இது பொரிக்க தயார் நிலைக்கு வந்துருச்சு. இதை பெருசாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம இப்படி உடச்சி விட்டுக்கலாம். இதை பொரிக்கலாம். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பொரிக்கும் போது சிம்மில் வச்சுக்கணும். நல்லா பொரிஞ்சு வருது. இந்த வெங்காய வாடை வருது பொரிக்கும் போது. முறுக்கு வெங்காய வடகம் போடலாம். பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது வெங்காய வடகம். நான் இந்த கப் அளவு தான் போட்டேன். எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. வெயில் காலத்தில் இந்த மாதிரி வடகம் செஞ்சு வச்சுக்கிட்டா குழந்தைங்களுக்கு அப்பப்போ செஞ்சு கொடுத்துக்கலாம். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.